என்ன சுப்பு, டயர்டா இருக்க? வேலை ஜாஸ்தியா? பண்டிகை நாள்னா கொஞ்சம் வேலையா தான் இருக்கும் இல்ல? பண்டிகை நேர டயர்டு வேலை இதெல்லாம் புதுசான அதெல்லாம் இல்ல புஷ்பா. நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன், அது நல்லபடியா முடிஞ்சா நிம்மதியா இருக்கும். நீல் விஷயத்த தான் சொல்றேன். அதான் நீ போய் பேசிட்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன? அனு எக்ஸாம் முடியறதுக்குள்ள நீல் ஏதாவது சாதகமா பதில் சொன்னா நல்லா இருக்கும். அவங்க சொந்தக்காரங்க யாரோ இருக்கதா அவன் சொன்னானே, அவங்கள பத்தி ஏதாவது விவரம் கிடைச்சதா? இன்னும் கிடைக்கல புஷ்பா. மீரா மேடம் பார்த்து சொல்றேன்னு இருக்காங்க, பார்க்கலாம். அந்த விவரம் கிடைச்சாலாவது அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஆமா, அனு எங்க? ரம்யாவோட மாடியில படிச்சிட்டு இருக்காளா? சரி, எனக்கு ஒரு டீ போட்டு கொடு. அப்படியே பாவம் படிக்கிறாள், அவளுக்கு ஒரு கப் இஞ்சி டீ போட்டு கொடு. அவளும் டீ போட்டு கொடுக்கத்தான் போயிருக்கா. என்ன? சூர்யா சாருக்கு உடம்பு சரியில்லையா, அதான் இஞ்சி டீ போட்டு கொடுத்துட்டு வரேன்னு அவ போயிருக்கா. என்னது? இந்த நேரத்துலயா? என்ன எக்ஸாமுக்கு படிக்காம என்ன விளையாடுறாளாவோ? அவளுக்கு தான் புத்தி இல்ல, உனக்கு புத்தி எங்க போச்சு? சுப்பு, இந்தா டீ. அவ தான் போயிட்டு வரேன்னு சொன்னா, நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவியா? உனக்காவது அறிவானா? என்ன சுப்பு நீ, அவ ஆபீஸ்க்கு தானே போயிருக்கா, அதுக்கே இவ்வளவு கோவப்படுற? அதுவும் சம்பத்தை கூட கூட்டிட்டு தானே போயிருக்கா. சில சமயத்துல நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்க புஷ்பா. ஒரு வயசு பொண்ணுக்கு அம்மா நீ. இந்த டயத்துல அவ டீ போட்டு தரேன் போறேன்னு சொன்னா நீ அவளை அனுப்பி வைப்பியா? இது பாரு, பணக்காரங்க எல்லாரையும் சமமா நடத்துற மாதிரி தான் தோணும். ஆனா அதுக்காக நாம நம்ம எல்லையை தாண்டி போயிடக்கூடாது. அவர் வந்து டீ போட்டு கொடுத்தாரு, அதுவே அதுக்கு நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். பதிலுக்கு இவ ஆபீஸுக்கு போய் டீ போட்டு கொடுப்பாளா? அவருக்கு சரிக்கு சமமா நம்ம நடக்க முடியுமா? இல்ல அவருக்கு சரிக்கு சமமா நம்ம யோசிக்க தான் முடியுமா? நான் இவ்வளவு எல்லாம் யோசிக்கல சுப்பு. அவர் இருமுனாரு, இவ நான் போய் இஞ்சி டீ போட்டு கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா, நானே இந்த நேரத்துல போகணுமான்னு கேட்டேன். அவ சொன்னா, சூர்யா சார் நமக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு, நம்ம இதை கூட பண்ண வேணாமான்னு. எனக்கு அது சரின்னு பட்டுச்சு, அதான் போயிட்டு சீக்கிரம் வந்துதான் சொன்னேன். இந்த நேரத்துல அவ போனா நீ கோவப்படுவேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு எல்லாம் யோசிப்பேன்னு எனக்கு தெரியாது. உன் பொண்ணு வந்தா நீயே அவள்கிட்ட பேசிக்கோ. போங்க, படிச்சு படிச்சு சொன்னேன், போயிட்டு உடனே வாடின்னு. எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு. நீ சொல்ற மாதிரிதான் அவளும் பண்றா. வந்தா நீ நல்லா திட்டு, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். வேணாம், நான் திட்டினா அனு வருத்தப்படுவா. நீயே அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லிடு. அதுவும் தவிர ஒரு அம்மா தான், பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பொறுப்பா சொல்லணும். அதை அனு புரிஞ்சுக்குவா. சரி, அவ வரட்டும், பேசுறேன். நீ டீ குடி. குடி. சார், உங்களுக்கு இருமல் வந்ததும் ஒரு வகையில நல்லதா போச்சு. இல்லனா உங்களை என்னால இன்னைக்கு பார்க்கவே முடியாம போயிருக்கும். சோ இருமலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டா? அப்படின்னா உலகத்துல ஏதோ ஒரு மூலையில பட்டாம்பூச்சி சரகடிச்சா இன்னொரு மூலையில பூகம்பம் வருமா? ஆமா சார், தசவதாரம் படத்துல பாத்திருக்கேன். ஆனா அது எப்படி சார் சாத்தியம்? சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது. இது ஒரு தேரி. அனு, நாம ஒண்ணு நினைச்சா அது எப்படியாவது நடந்துரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. கரெக்ட் சார், நான் உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சேன். பாருங்க, இப்போ உங்க கூடயே வந்துட்டு இருக்கேன். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இஸ் வர்க்கிங் சார். சோ எனக்கு இருமல் வந்ததுக்கு நீதான் காரணம் இல்ல அனு? ஐயோ சார், ஜஸ்ட் கிட்டிங் அனு. ஆனாலும் எக்ஸாம் சமயத்துல நீ வந்திருக்க வேணாம். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? பாருங்க சார், இவ்ளோ கூலிங்கா காத்து வருதுன்னு. நைட்ல மட்டும்தான் இப்படி கூலிங்கா வருமா? அது ஏசி அனு. கார் கதவெல்லாம் க்ளோஸ்ல தான் இருக்கு.
பேச்ச மாத்த உன்கிட்ட தான் படிக்கணும். அனு, நீ சின்ன சின்ன விஷயத்துல கூட சந்தோஷம் தட்டுற பாத்தியா? அதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் அனு. இவ்வளோ தூரம், அதுவும் இந்த நேரத்துல வந்து டீ போட்டு கொடுத்தது. தேங்க்ஸ் சொல்லி என்ன தள்ளி வைக்க பாக்குறீங்களா? நோ வே. எஸ் மீரா, உங்க கூட பேசலாமா மேடம்? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் எனக்கு ஃபோன் பண்றாங்களா? ஐ குட் நாட் பிலீவ் திஸ். அப்படிலாம் இல்ல மேம். நோ மீரா, நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட். நான் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஹவுஸ் வைஃப். உங்களுக்கெல்லாம் என் கூட பேச நேரம் இருக்குமா? ஆக்சுவலி மேம், இந்த விஷயத்துல உங்களை விட்டா வேற யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகே தென் டெல் மீ மீரா. நீலுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? ஏன் கேக்குறேன்னா, நீலுக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் வந்திருக்கு. பொண்ணோட அப்பாவே என்கிட்ட பர்சனலா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாரு. அவர்தான் விசாரிக்க சொன்னாரு. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணிருக்கேன் மேம். ஓ, பார்ட் டைம் ஜாபா? ஃபைன். எங்க காலேஜ் குரூப்ல யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். I'll put a message. Let me try. That's great ma'am. So kind of you. Thanks a lot. Stupid. சார், வீட்டுக்கு வாங்க சார். அம்மா கையால இன்னொரு இஞ்சி டீ குடிச்சீங்கன்னா மிச்சம் இருக்கிற இரும்புல ஓடி போயிடும். ஐ எம் ஃபீலிங் பெட்டர்னா. இன்னொரு வாட்டி வரேன். நீ எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். குட் நைட். குட் நைட் சார். பாய். அனுமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சுப்பா? ஏங்க உட்காந்துட்டீங்க? கடையில ஏதாவது திரும்பவும் பிரச்சனையா? கடையில எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நீ எங்க போயிட்டு வர இந்த நேரத்துல? ஆபீஸுக்கா? ஆமாப்பா, சூர்யா சாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஒரே இருமல். அதான் இஞ்சி டீ போட்டு கொடுத்துட்டு வந்தேன்ப்பா. ஓ, சம்பத் கூட தானே போன நீ? ஆமாப்பா, அவன் தான் என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ணான். அவனை வெயிட் பண்ண வைக்க வேண்டான்னு நான் தான் அவனை வீட்டுக்கு போக சொன்னேன்ப்பா. சூர்யா சாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாமா? ஆமாப்பா, நான் போக வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் வாய்ஸ கேட்டு தாங்க முடியலப்பா. அதான். அனுமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நாமெல்லாம் மிடில் கிளாஸ். நாம நினைச்சபடியெல்லாம் வாழ முடியாது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றத பத்தி யோசிச்சுதாமா ஆகணும். யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன அப்படின்னு வாழறதுக்கு நம்ம ஒன்றும் சூர்யா சார் மாதிரி பெரிய பணக்காரங்க கிடையாதே. நம்ம நிலைமை இதுதான். இன்னைக்கு வேலை செஞ்சாதான் அடுத்த வேலையா நமக்கு சாப்பாடு. அந்த நிலைமையில தானே நம்ம இருக்கோம். அதானே உண்மை. ஒன்று மட்டும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் வீட்டு பொண்ணுங்களுக்கு மானம், மரியாதை, இது ரெண்டு தான் மிகப்பெரிய சொத்து. அதை எக்காரணத்தை முன்னிட்டு நம்ம இழக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை பார்க்குறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஆங்கிளில் பார்க்க மாட்டாங்கல்ல. நான் யாரை பற்றியும் தப்பா சொல்லலாமா? சூர்யா சாரு நம்ம அண்ணாந்து பார்த்து வேக்கிற கோபுரம் மாதிரி. அந்த மாதிரி பணக்காரங்களை பார்த்து நம்ம கும்பிடு தான் போட்டுக்கணும். ஏன்னா புயல் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, கோபுரம் கோபுரம் தான். அதுக்கு எந்த சேதமும் ஏற்படாது.
ஆனா நம்ம அப்படியா சொல்லு, நம்ம காத்துல பறக்கிற காத்தாடி மாதிரி. எந்த திசையில காத்து அடிக்குதோ அந்த திசையில போய்கிட்டே இருப்போம். ஸோ நாம எப்படி இருக்கணும், நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு தான் ரொம்ப கவனம் தேவை. நம்மள பார்த்துக்க நம்ம தானே இருக்கோம், வேற யார் இருக்கா? அப்பா, இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி தான்ப்பா வளர்த்தீங்க. நான் உங்க பொண்ணுப்பா. உங்களுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். ஐயோ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கானுமா. அது இல்லாம இல்ல, ஆனா உன்னை பத்தி யாருமே அப்படி இப்படின்னு தப்பா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த நிமிஷமே உன் அப்பா நிச்சயமா நெஞ்சு வெடிச்சு செத்துருவான். அனுமா, நான் ஒண்ணு சொல்றேன். நீ எவ்வளவு படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அவ்வளவு படி அனுமா. என் சக்திக்கு மீறி உன்னை படிக்க வைக்கிறேன். நீ என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறியோ என்ன வேணா செய். இது எல்லாத்துக்கும் இந்த அப்பா உனக்கு தோள் கொடுப்பேன், கூடவே இருப்பேன். உன் நிழல கூட எவனும் தொட முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா விஸ்வரூபம் எடுத்து நெல்லு. நீ சந்தோஷப்படுவேன், தைரியமா எல்லா இடத்துக்கும் போய் சொல்லுவேன். கெத்தா திமிரோட கர்வத்தோட, டே பாடுறா என் பொண்ணு எப்படி வளர்த்துருக்கேன் பாடுறான்னு அப்படி சொல்ற அந்த நேரம் இருக்குல்ல, அதான் என் வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும். அனு, நீ அந்த சந்தோஷத்தை நிச்சயமா கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ சாதனை பண்ணி எங்களுக்கு பெருமை தேடி தர பத்தியா, அந்த நிமிஷம்தான் இந்த அப்பா அம்மாவை மேல காட்டின அன்புக்கு நீ செய்யற பெரிய பதில் மரியாதையா இருக்கும். அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஏதோ ஒரு தடவை தப்பாயிடுச்சானு, அந்த ஒரு பையனை தப்பா செலக்ட் பண்ணிட்டோம். பட் அந்த தப்பு திருப்பி திருப்பி நடக்காது. இனிமே நாங்க பாக்குற பையனை நீ வேண்டான்னு சொல்லாத அளவுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்கிற ஒரு பையனா பார்த்து உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நாங்க பண்ணி வைப்போம். அப்பா, நீங்க கவலைப்படுற மாதிரி நான் ஒரு காரியமும் செய்ய மாட்டேன்ப்பா. என்னால ஒரு நாளும் உங்களுக்கு தலைகுனிவு வராதுப்பா. என்ன நம்புங்கப்பா. அனுமா, என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? என் மனசு சங்கடப்படும். அப்புறம் உன்னை நம்பாம நானும் அம்மாவும் வேற யாரை நம்ப போறோம்? எங்களுக்கு ஒன்ன விட்டா வேற யாரு இருக்கா? அனுமா, ஏதோ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்றேன், அவ்வளவுதான். வீட்டுல சொன்னா அம்மா மனசு ரொம்ப வருத்தப்படும். அதுவும் இல்லாம அம்மா ரொம்ப வெகுளி, படப்படன்னு லூசுத்தனமா ஏதாவது பேசுவாளே தவிர மனசுல வஞ்சகம் கெட்ட எண்ணம் எதுவும் கிடையாது. பாவம். நீ கூட நினைக்கலாம், என்னடா அடிக்கடி அப்பா நம்ம கிட்ட இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரேன்னு. நம்ம தான் பொறுப்பான பொண்ணாச்சே, திருப்பி திருப்பி இதெல்லாம் சொல்லணுமான்னு. ஆனா ஒரு விஷயம், நாங்க அடிக்கடி இதெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதால தான் நீ ஒரு பொறுப்பான பொண்ணா இருக்கணும். அது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வா போலாம். புஷ்பா என்னமோ ஏதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. ஏய் ஏய், என்னது இது சின்ன குழந்தை மாதிரி? ஒன்றும் இல்லை, வா சாப்பிடலாமா? வா. ஓ, ஆராதனாவா? அவ நீலோட செகண்ட் கசினா? ஓகே, அவன் நம்பர் கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்றியா? தேங்க் யூ. மான்சி, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல இருக்கு. நார்மல் அக்கவுண்ட் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி நியூ பேஜ் ஓபன் பண்ற அளவுக்கு இருக்காங்க மாமன்லோ. அப்படின்னா உங்கள மாதிரி பழைய ஜெனரேஷன்ஸ்க்கெல்லாம் புரியாது மாமன்லோ. இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்ற, அதுல நம்ம சூர்யாவுக்கு அதனாலதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் எல்லாம் செட்டே ஆகாது. மீரா கேட்டாளா? எந்த பையனுக்கு? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான்ல நீல். ஓ, அந்த பையனா? சின்ன சின்ன பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. ஆனா நம்ம சூர்யா தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஆமா, பொண்ணு யாரு? அதெல்லாம் எனக்கு எதுக்கு மோமன்லா? ஓவர் இன்ஃபர்மேஷன் ஆ கிரைம். சொல்லணும்னா மீராவே சொல்லிருப்பாளே.
அவளும் சொல்லல நானும் கேக்கல. தட்ஸ் ஆல். ஆமா, இப்போ ஆராதனான்னு சொன்னியே, அந்த பொண்ணு பாக்க எப்படி இருப்பா? அவளுக்கு அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, 2 பசங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் 2 குழந்தைன்னு சொன்னேனே மாமன்லா, ட்வின்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு மாமன்லா. ரோயின்லாக்கு செட் ஆகுற வயசுல பொண்ணுங்க யாருமே இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல. பிந்து அம்மா, வாட்டர் மெலன் சுகர்லெஸ். வாட்டர் மெலனா வாட்டர் லெமனா? கொண்டு வரேம்மா. ரம்யா, இந்த சம் டேலி ஆகவே மாட்டேங்குது. காட்டு, பெண்ணு கொடு. பெட்டி கேஷ்ல 2 ரூபாய் மிஸ் பண்ணிருக்கானு இங்க பாரு. இத போய் மிஸ் பண்ணிட்டேனே. கிளாஸ்ல சார் அத்தனை தடவை சொன்னாரு, பெட்டி கேஷ் மிஸ் பண்ணிடாதீங்க, பெட்டி கேஷ் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு. உங்க கவனம் எந்த சார் கிட்ட இருந்ததோ வழுக்குதுடி. அதுக்கு தான் நான் கிள்ளனேன். 2 ரூபாய்க்கு தனி பவர் இருக்குன்னு தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் பண்ணி வச்சுட்டு நீ இப்படி 2 ரூபாவை மிஸ் பண்ணலாமா? ஃபேமஸ் பண்ணது நான் இல்ல, சூர்யா சார். ஆனா மூல காரணம் நீதானே. எப்ப பாரு சூர்யா சார் நினைச்சிட்டே இருந்தா இப்படிதான் டாலி ஆகாது. சான்ஸ் கிடைச்சதும் ஓட்ட ஆரம்பிச்சிருவியா? அதெல்லாம் நான் கான்சென்ட்ரேஷனோட தான் படிக்கிறேன். நீ ஒழுங்கா படி. ரம்யா, 8 மேல 8 வச்சா இமயமலை கூட நம்ம காலடியில தான், தெரிஞ்சுக்கோ. இப்ப எதுக்குடி இந்த டயலாக் சொல்ற? எக்ஸாம்க்கு போறியே, உன்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம் தான் இத சொன்னேன். தைரியமா படி. படிப்பு தான் முக்கியம் ரம்யா. அத நீ சொல்றியா? கால நேரம் வந்தா அந்த காக்காவும் ஏரோப்ளேன் ஓட்டுமா? சூர்யா சார் சொன்னதுதானே நீ இப்ப சொன்ன. திரும்பவும் சூர்யா சார் இழுக்க வந்துட்டியா? பேசாம படிடி. அது சரி, நீயும் பங்கஜ் சார் மாதிரி பழமொழிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இந்த அக்கவுண்ட்ஸ் மட்டும் முடிஞ்சதுன்னா பீபி டும் டும். என்னடி பீபி டும் டும்? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, ஒரு நாதஸ்வர பார்ட்டியோட பிசினஸ் டாலி பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி, பரிசுக்கு டைம் ஆகுது, கிளம்புங்க. ஏ அனு, வாடி கிளம்பலாம். இல்லனா உங்க அம்மா என் காது பிடிச்சு திருகிடுவாங்க. வா போலாம் வா. அனு அனு, ஒரு நிமிஷம் இருடி. எக்ஸாம் முடிஞ்சதும் முதல் வேலையா சூர்யா சார் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடு. ஏன்டி இப்படி கத்துற? அது இல்லடி, நீ போய் சொல்றியா இல்ல நான் போய் சொல்லவா? என்ன சொன்ன? உனக்கு அவரை பிடிக்கும்னு நானே போய் சொல்றேன்னு சொன்னேன்டி. ஓ அப்படியா? குட் கேர்ள். சரி வாடி போலாம்.